இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். இதுவரை எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லாத இஎம்ஐ ரகசியம். இதை எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, இதை நீங்க எத்தனை பேர் பார்க்க போறீங்க அப்படின்றது தெரியல. மார்க் மை வேர்ட், கண்டிப்பா இது உங்களுடைய லைஃப்ல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரும். ஷியூரா சொல்றேன் நான். அதாவது ஒரு இஎம்ஐ அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்னா, நம்ம இப்ப சாதாரணமா ஒரு பொருள் வாங்க முடியல அப்படின்ன உடனே டக்குன்னு நம்ம என்ன பண்றோம்னா இஎம்ஐ ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள போறோம். ஆனா அந்த இஎம்ஐயோடைய ஃபுல் ஃபார்மை தெரிஞ்சு வச்ச நமக்கு அந்த இஎம்ஐ எப்படி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன இஎம்ஐ ஒர்க் ஆகுறது சொல்ல போறியா? இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்கு வராது. நான் என்ன சொல்றேன்னா, பியூர்லி ஒரு இஎம்ஐயை நம்ம பார்க்கக்கூடிய விதத்தை மாத்தினாலே போதும், நம்மளால இந்த இஎம்ஐ பேர்டன்ல இருந்து தப்பிச்சிட முடியும். ஒரு இஎம்ஐ அப்படின்றது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். கரெக்டு தான், இப்போ நம்ம வாங்க முடியாத பொருளெல்லாம் எளிமையா வாங்கக்கூடியதுக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இஎம்ஐ தான். ஆனா இந்த இஎம்ஐல நம்ம என்ன தெரியுமா தப்பு பண்றோம்? இந்த இஎம்ஐ நம்ம கரெக்டா பேமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதாவது நான் 1 லட்ச ரூபா லோன் எடுத்துருக்கிறேங்க, அந்த 1 லட்ச ரூபா லோனுக்கு நான் மாசம் எவ்வளவு கட்டுறேன்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா வருது. நான் ஒரு 2 வருஷம் போட்டு வச்சிருக்கிறேன். நான் எனக்கு 1 லட்சத்து சில்லற அப்படின்ற மாதிரி வட்டியோட, அதாவது 6000 ரூபா வச்சுக்கோங்களேன், வட்டியோட சேர்த்து 6000 ரூபா வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வருது. அப்ப நான் என்ன பண்றேன்னா, மாசமும் என்னுடைய டியூ அமௌண்ட் நான் கட்டும் பொழுது, இப்ப இந்த மாசம் ஒரு 6000 ரூபா, அடுத்த மாசம் ஒரு 6000 ரூபா, அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 6000 ரூபா, இப்படி ஒரு 10 மாசம் நான் கட்டிப்பேன். நான் 10 மாசம் கட்டின உடனே நான் என்ன என் மனசுல இருக்கும்னா, 10 மாசம் நம்ம கட்டிட்டோம், அப்போ நம்ம 10 6 போட்டா 60000 ரூபா நம்ம கட்டி இருக்கிறோம், 1 லட்ச ரூபா எடுத்திருக்கிறோம், மிச்சம் 40,000 தான் நான் கட்ட வேண்டியது இருக்கு. அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரா 1 வருஷம் போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னொரு 10 மாசம் கட்டினாலே எனக்கு 1 லட்ச ரூபா 1,20,000 வந்துடும். ஆனா இது என்னடா இவ்வளவு பெரிய தொகையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஎம்ஐ அப்படின்றது எடுத்த உடனே எந்த ஃபினான்ஷியல் எந்த பேங்க் வேணா எடுத்துக்கோங்க, அதனுடைய கோர் ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்த உடனே அவங்க உங்களுக்கு டோட்டலா உங்களுடைய அசல் அமௌண்ட் அப்படின்னு பிரிச்சு வச்சிருவாங்க. அதாவது நீங்க வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோன் அமௌண்ட் பிரிச்சிருக்கோம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா தனியா உங்களுடைய வட்டி, ஏன்னா 1 லட்ச ரூபா சும்மா கொடுத்துருவாங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு வட்டி போட்டா எவ்வளவு ஆச்சு? 1 லட்ச ரூபாய்க்கு 2 வருஷத்துக்கு இந்த 60,000 6000 கணக்குல 44,000 நம்ம கட்டுறோம். அப்ப நம்மளுடைய கணக்குப்படி நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, இது முழுக்க கம்மியான அமௌண்ட் கட்டி முடிச்சிருவோம்னு நினைப்போம். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த 1 லட்ச ரூபாயை தனியா ஒரு கேட்டகரியில பிரிச்சு வச்சிருவாங்க. இது பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்க வாங்கின கடன். அப்போ இதுக்கான வட்டி அப்படின்றது 44,000 ரூபாய். அப்ப இவங்களுடைய கணக்குப்படி, இவங்களுடைய கணக்குல எல்லாம் ஆர்பிஐ எல்லாமே இது பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த கணக்குப்படி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க லோன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வட்டி விகிதம் இந்த 44,000 இருக்கு பாத்தீங்களா, அந்த 2 வருஷத்துக்கான 44,000, அந்த 44,000 தான் அதிகபட்சமா எடுப்பாங்க. நீங்க 6,000 கட்டுறீங்கன்னா 4,000 போய் இந்த 44,000 எடுப்பாங்க. இந்த 4,000 எடுத்துருவாங்களா? அப்போ உங்க கணக்குப்படி நீங்க 10 மாசம் கட்டியிருக்கீங்க அப்படின்னா, இப்ப 2,000 போட்டுக்கோங்க, அப்போ எவ்வளவு கட்டியிருக்கீங்க? 20,000 தான் கட்டியிருக்கீங்க. மீதி 40,000 உங்களுக்கு வட்டிக்கு போயிடும். என்னங்க பகல் கொள்ளையா இருக்குது, 40,000 ரூபாய் வட்டிக்கா? இங்க நான் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான் சொல்றேன். ஸோ இந்த கோர்ல ஒர்க் ஆகும்னு சொல்றேன் நான். ஸோ ஆரம்ப காலகட்டத்துல வட்டி அதிகமா எடுத்துருவாங்க. வட்டினா உங்களுக்கு 8%, 10%, 12%, 24, 36 அந்த பர்சன்டேஜ் எடுப்பாங்க. ஆனா இங்க வட்டி காசு தான் முன்னாடியே அவங்க எடுத்துப்பாங்க. அப்போ இந்த கணக்கின்படி உங்களுக்கு வட்டி தான் இங்க பேமெண்ட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் அப்படியே ஹோல்டுல வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 60,000 நான் கிட்டத்தட்ட சாரி நான் 6,000 10 மாசம் கட்டினா 60,000 கட்டிட்டேங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க இருந்து வரக்கூடிய, இன்கேஸ் நம்ம அன்பார்ச்சுனேட்லி ஏதாவது பேமெண்ட் பண்ண முடியல, அங்க இருந்து வரக்கூடிய கலெக்ஷன் பர்சன், சார் அதாவது நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 20,000 தான் கட்டியிருக்கீங்க, இன்னும் நீங்க ஒரு 80,000 ரூபா கூட கிடையாது, 80,000 ரூபா அப்ப பக்குன்னு இருக்கும். ஏடாது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் மாற்ற முடியாது, இதெல்லாம் அங்க இருக்கக்கூடியது தான், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல லேட் பேமெண்ட் சார்ஜஸ், பெனால்ட்டி, இது வேணா வேவர் வாங்கலாம், அதுக்கு வேணா சான்சஸ் இருக்கு. சரி ஓகே, ஏன்னா இது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு சைன் பண்றோம். அது அந்தந்த சூழ்நிலை என்ன நடக்குதோ அதை பொறுத்து அது மாறும். அது நான் எதுவுமே உறுதிப்படுத்தல, நான் எனக்கு தெரிஞ்சதை அப்ராக்சிமேட்டா சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இப்போ நம்ம 1 லட்ச ரூபா 1,50,000 இருக்கும், மீதி நம்ம கட்டக்கூடிய மாசத்துல. அப்ப இப்படியே எடுத்தா எனக்கு வட்டி மட்டும் போச்சுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஆரம்ப காலகட்டத்துல 4,000 ரூபாய் உங்களுக்கு வட்டி காசு மட்டும் எடுத்தாங்க, 2,000 ரூபாய் அசல் எடுத்தாங்க.
இப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 4000 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4000ல இருந்து அப்படியே படிப்படியா குறையும். இப்ப 4000 என்ன ஆகும்னா 3000 மாறும். இல்ல இவ்வளவு அதிகமா எடுத்துட்டாங்கன்னா 3000ன்றது அப்படியே 2000 மாறும், இல்ல 500 மாறும். இப்படி உங்களுக்கு வந்து அப்படியே மாசம் லாஸ்ட் போக 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 உங்களுடைய அசல் அமௌண்ட்ல எல்லாமே கழிய ஆரம்பிக்கும், அதாவது மைனஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படிதான் வந்துட்டு பேங்கினுடைய கணக்கு அப்படின்றது இருக்கு. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சில பினான்சியல்ல இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல தகுதிதாளம் பண்ணி கட்டிட்டு வந்துட்டீங்க, தயவு செஞ்சு இந்த எண்டுல கட்டி முடிச்சிருங்க. ஏன்னா இதுதான் மெயின். இதை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லோன் அப்படின்றது இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஆரம்ப காலகட்டத்தில் வட்டி அதிகமா எடுத்துக்கிட்டு அப்படியே படிப்படியா வந்துட்டு அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸ்னோபால் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு இது ஒர்க் ஆகாது, ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வட்டி அப்படியே அதிகமா எடுத்துட்டு ஸ்னோபால் எஃபெக்ட்ல வந்துட்டு வந்து இது அப்படியே கீழே மேல ஏறும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசல் அப்படியே வரும். அப்ப அசல்ல அங்கிருந்து உருட்டி விட்டீங்கன்னா அசல் அப்படியே முழுசுமா முடிச்சுட்டு ஜீரோ வந்து ஆக்கி விட்டுரும். இப்படிதான் ஒரு லோன் அப்படின்றது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அதனால இப்ப வரைக்கும் மாச கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு எண்டு, உங்களுடைய லோன் எண்டுக்கு வந்துட்டீங்கன்னா சீக்கிரமா கட்டி க்ளோஸ் பண்ண பாருங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய சிபில் ஸ்கோருக்கு நல்லது. வேற ஏதாவது இது ரிலேட்டடா கேள்விகள் இருந்துச்சுன்னா ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய மோட்டிவ் என்னன்னா, முழுக்க மக்கள் இந்த மாதிரி லோன் ஆப்ஷன்ல போகும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டில் கத்துக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. இன்னும் பெருசா உங்களுக்கு வேற தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், லீகல் அட்வைசர் இவங்களெல்லாம் பார்த்து அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி.